வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் சொல்ல போகிற தகவல் பார்த்திங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு ரீகால் பண்ணுற மாதிரியும், தெரியாதவங்களுக்கு அது புது தகவலாகவும் இருக்கும். அப்படி என்ன தகவல் பார்த்திங்கன்னா, பெருமாளுடைய 10 அவதாரத்தை தசாவதாரம்னு சொல்லுவாங்க. அந்த தசாவதாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல மீன் மச்சம், ரெண்டாவது கூர்ம அவதாரம் அதாவது ஆமை, மூணாவது பார்த்தீங்கன்னா பன்றி அவதாரம் வராகம், நான்காவது நரசிம்மம், அஞ்சாவது வாமனம், ஆறாவது அவதாரமா பரசுராமர், ஏழாவது ராமர், எட்டாவது பலராமர், ஒன்பதாவது கிருஷ்ணன், 10வது கல்கி அவதாரம். இது பெருமாளுடைய 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்களில் இப்போ நான் சொன்ன 10 பேர்கள் இருக்குது. இதில் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் என்ன பேர் அப்படின்றத இதில் நீங்கள் நம்ம சொல்லும் போதே நீங்கள் கேட்டிருக்கலாம். இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன். பெருமாளுக்கு பிடிச்ச பெயர், அந்த நாமம் என்ன, அந்த நாமத்துடைய மகிமை என்ன, அதனுடைய பலம் என்ன, அந்த நாமத்தை உச்சரிக்கிறதுனால வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றது அந்த நாமத்திலே ரொம்ப அருமையாக இருக்கும். எது அந்த நாமம் தெரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு திருடனை ஒரு இதிகாசமே எழுதி வச்ச நாமம். பிரம்மா தான் விதி எழுதுவார். ஆனால் ஒரு சாதாரண திருடன் அந்த பெருமாளுடைய விதியை எழுதக்கூடிய அளவுக்கு அந்த நாமத்தின் வலிமை இருக்கு. அது என்ன நாமம்? அதுதான் அஞ்சனை புத்திரன் அனுமான் வணங்கிய ராமநாமம். சரி, ராமநாமம் தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச நாமம் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுடைய 10 அவதாரங்கள் பரசுராமன், ராமன், பலராமன். 10 அவதாரத்தில் 3 அவதாரத்தில் அவருடைய நாமம் ராமன் ராமன் ராமன். அங்கே பரசு ஏந்தியதால் பரசுராமன், இங்கே பலம் பொருந்தியதால் பலராமன். நடுவில் இருப்பது கோதண்டராமன், சீதாராமன், அயோத்தி ராமன். ஆக ராம 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 ராம். இந்த ராம 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 என்ற ராமத்தை உச்சரித்ததனால் ஒரு திருடன் ராமாயணத்தை எழுதும் அவ்வளவு பெரிய முனிவராக வரம் பெற்றார். அவர் அந்த இதிகாசத்தில் ராமனை பற்றி, சிவனை பற்றி, சிவனின் அம்சமான அனுமானை பற்றி, இப்படி எல்லாரை பற்றியும் எழுதக்கூடிய அளவுக்கு அந்த நாமம் அவருக்கு அவ்வளோ பெரிய பலம் சேர்த்தது. அனுமான் அவ்வளவு பெரிய சாதனைகள் செய்ததும் சிரஞ்சீவியாக இருப்பதற்காகவும் அவருடைய பலம் அந்த அனுமானின் பலம் என்ன என்றால் ராமநாமம், ராமஜபம். வாங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பெருமாளுக்கு பிடித்த அனுமானால் உச்சரிக்கப்படக்கூடிய நாமம் ராமநாமம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராம 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 ராம். ஜெய் ஸ்ரீராம். ராமநாமத்தை உச்சரிப்போம். அனைவரிடம் ராமநாமத்தை பகிர்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் இன்னும் பல உங்களுக்கு தெரிந்தது, எனக்கு தெரிந்தது, உங்களுக்கு நினைவூட்டலாகவும் தெரியாதவர்களுக்கு புதிய தகவலாகவும் இன்னும் அரிய பல தகவல்கள் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.